தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேரு அப்பண்ணா அப்படிங்கிறவர். இவர் சீடர். இவருடைய குரு புரந்தரதாசர். எக்கச்சக்கமான கீர்த்தனைகள் எழுதின புரந்தரதாசர். இவங்க 2 பேரும் யாத்திரை வந்தாங்க. பண்டரிபுரத்துக்கு வந்தாச்சு. நடு ராத்திரி வந்திருக்காங்க. ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. புரந்தரதாசருக்கு கால்வலி, வெந்நீர் கொன்ற சொல்லி கூப்பிட்டு ஒரு 3-4 தடவைக்கு பிறகு வந்திருக்கார். வெந்நீரை வச்சிருக்கார். புரந்தரதாசர் என்ன சொல்லணும்? பா சீக்கிரம் ஒத்தடம் கொடுப்பா, என் கால்லாம் வலிக்கிறதுப்பா, என் கால் வலி பிராணம் போகிறதுப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த சமயத்தில் தாமதமாக வந்த இந்த அப்பண்ணா மேலே கோபம் வருகிறது. இந்த கோபம் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, எப்போ வரும் தெரியாது. அது போயிடுமா அதுவும் தெரியாது. அந்த கோபம் வருகிற நேரத்தில் கொஞ்சம் நம்ம அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணினோன்னு வச்சுக்கங்களேன், நம்ம நிறைய சாதிக்கலாம். இந்த கோபத்தை அப்படியே அமிக்கிடணும். இந்த கோபத்தை அப்படியே குறைச்சிடணும். அந்த கோபத்தை புரந்தரதாசர் குறைச்சிருந்தார், அந்த கோபத்தை அனுமதிக்கலை அப்படின்னா, அப்பனா ஒத்தடம் கூட சீக்கிரம் கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒத்தடம் கொடுத்தா கால் வலியும் போயிடும். யாருக்கு நல்லது? புரந்தரதாசருக்கு நல்லது. ஆனால் பாருங்க, அந்த கால் வலியை விட அப்பண்ணா தாமதமாக வந்தது இவருக்கு கோபத்தை வரவழைச்சு கொடுத்து. இந்த நிகழ்வோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அதாவது திருவிளையாடல் நம்ம சொல்கிறோம், சர்வேஸ்வரனுடைய திருவிளையாடல், 63 நாயன்மார்கள் கதையெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா பகவான் நடத்துகிற லீலைகள். ஒரு நாயனார் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை வெளியில் தெரியப்படுத்துவதற்காக இறைவன் நிகழ்த்துகிற ஒரு நாடகம். இங்கே இந்த புரந்தரதாசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கோபம் அடிக்கடி வருமா. ஒரு நல்ல குணம் கொண்டவர், நல்ல திறமை கொண்டவர், நல்ல வாக்கேயக்காரர், நிறைய கீர்த்தனைகளை எழுதக்கூடியவர், எத்தனையோ நல்ல குணங்கள் புரந்தரதாசருக்கு இருக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட குணம் கோபம். ஒரு கோபம் ஒரு மனுஷனுக்கு வந்தாச்சுன்னா எப்பேற்பட்ட நற்குணங்கள் கொண்டவனும் மிருகமாக மாறிவிடுவான். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்மளே உதாரணம். நம்ம எங்கே நிறைய பார்க்கறது, நாமளே உதாரணம். ஒரு கோபத்தில் ஏதான வார்த்தைகளை பேசின பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்மளே யோசிப்போம், ஐயோ நம்ம தேவையில்லாமல் கோபப்பட்டுட்டோமோ, அவரை திட்டோமோ, அவர் மனம் எந்த அளவுக்கு சங்கடப்பட்டிருக்கோம், அதே போல் நமக்கும் எத்தனை மன அழுத்தம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கறதில்ல. இந்த புரந்தரதாசருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபங்கிற துர்குணத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காக விட்டலன் நடத்துகிற நாடகம்தான் இந்த நிகழ்வு. புரியுதுங்களா? இப்போ வெந்நீரை வச்சுட்டு நிற்கிறான் அப்பண்ணா. இவர் எது என்ன பண்ணுறாரா, புரந்தரதாசர் கோபம் அந்த வெந்நீரை பிடுங்கி, அவன் கையில் இருக்கு இல்லையா, அப்பண்ணா கையில், அந்த வெந்நீரை பிடுங்கி அவன் முகத்தில் அப்படியே வீசி எறிகிற. கொதிக்க கொதிக்க இருக்கிற வெந்நீர் நம்ம கை பட்டாலே கையை உதறுவோம். இந்த கையில் லேசாக கொப்பளம் வந்துடும். பார்த்துருக்கோம் இல்லையா, கையில் கொப்பளம் வந்துடும் வெந்நீரை தொட்டோம், கொதிக்கிற வெந்நீரை தொட்டோம் அப்படின்னா. அதனால தான் இந்த வெந்நீர்லாம் குடிக்கிறோன்னா நல்லா ஆற வச்சு பதமான ஒரு நிலையில தான் நம்ம குடிக்கிறோம். அந்த கொதிக்கிற தண்ணீரை அப்பண்ணாவோட முகத்தில் அப்படி தூக்கி கொட்டுறார். என்ன ஆகும், அப்பண்ணாவுடைய முகம் அப்படியே ரணமாயிடுத்து. கொப்புளங்கள் எப்படி இருக்கும்? இவருக்கு கோபம், அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அந்த வெந்நீர் அப்படி கொட்டிட்டார். முடிச்சுட்டு உட்கார புரந்தரதாசர் உட்கார. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கோபம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அடாடா அந்த கோபத்தை நம்ம தவிர்த்திருக்கலாமே, அந்த கோபம் பட்டிருக்க வேண்டாமே, அந்த கோபத்தினால இப்படி ஒரு துர்காரியத்தை நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு நமக்கு தோணும். அதே போலத்தான் இந்த புரந்தரதாசருக்கு தோன்றியது.
இந்த வெந்நீரை கொட்டிட்டோமே, கொதிக்கிற வெந்நீர் முகத்தில் எப்படிப்பட்ட கொப்பளங்களை உருவாக்கினது, அதெல்லாம் எப்போ சரியாகும், எப்போ அவன் சாதாரணமான மனநிலைக்கு திரும்புவான், நம்ம ரொம்ப கோபப்பட்டுட்டோமே அப்படின்னு ஒரு ஆற்றாமை புரந்தரதாசருக்கு. எவ்வளவு பெரிய ஆசாமியாக இருந்தாலுமே தப்பு பண்ணியாச்சுன்னா தப்பு தப்பு தான். அதற்கு பிராயச்சித்தம் என்ன? ஒரு தப்பு செஞ்சாச்சு, அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் என்ன? மன்னிப்பு. மன்னிப்புங்கிறது இறங்கி வருதல்னு அர்த்தம். அப்பா நான் தெரியாம பண்ணிட்டப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மன்னிக்கின்ற குணம், அந்த மன்னிக்கணும், அந்த மன்னிப்பை கேட்கணும்னு புரந்தரதாசருக்கு தோன்றுகிறது.